அதிகாரம் 25. ஆபிரகாமின் ஏனைய வழிமரபினர். ஆபிரகாம் கெட்டூரா என்ற பெயருடைய வேறொரு பெண்ணை மணந்து கொண்டார். அவர் அவருக்கு சிம்ரான், யோக்சான், மெதான், மிதியான், இஸ்பாக்கு, சூவாகு என்பவர்களை பெற்றெடுத்தார். யோக்சானுக்கு சேபாவும் தெதானும் பிறந்தார்கள். தெதானின் புதல்வர் ஆசூரும் லெத்தூசிம் லெயுமீம் ஆவர். மிதியானின் புதல்வர் ஏப்பா, எப்பேர், அனோக்கு, அபிதா, எல்தயா ஆவர். இவர்கள் அனைவரும் கெட்டூராவின் புதல்வர்கள். ஆபிரகாம் தம் மகன் ஈசாக்கிற்கு தமக்குரிய செல்வங்கள் அனைத்தையும் கொடுத்தார். ஆனால் அவருடைய மறுமனைவியரின் பிள்ளைகளுக்கு அன்பளிப்புகளை கொடுத்து தாம் உயிரோடு இருக்கும்போதே தம் மகன் ஈசாக்கிடமிருந்து அவர்களை பிரித்து கீழ்த்திசை நாட்டிற்கு அனுப்பிவிட்டார். ஆபிரகாமின் இறப்பு. ஆபிரகாம் 175 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் முதியவராகி நிறைந்த வாழ்நாட்களை கடந்து மிகுந்த நரைதிரை வயதில் இறந்து தம் மூதாதையரோடு சேர்த்து கொள்ளப்பட்டார். அவர் புதல்வர்கள் ஈசாக்கும் இஸ்மயேலும் மம்ரே நகருக்கு கிழக்கே இத்தியனான சோவாரின் மகன் எப்ரோனுடைய நிலத்தில் இருந்த மக்பேலா குகையில் அவரை அடக்கம் செய்தார்கள். அவர் அந்த நிலத்தை தான் இத்தியரிடமிருந்து விலைக்கு வாங்கியிருந்தார். அதில் அவர் தம் மனைவி சாராவோடு அடக்கம் செய்யப்பட்டார். ஆபிரகாம் இறந்தபின் அவர் மகன் ஈசாக்கிற்கு கடவுள் ஆசி வழங்கினார். பெயர்லகாயிரோய் என்ற இடத்தில் ஈசாக்கு வாழ்ந்து வந்தார். இஸ்மயேலின் வழிமரபினர். சாராவின் பணிப்பெண்ணும் எகிப்தியலுமான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற மகனான இஸ்மயேலின் வழிமரபினர் பின்வருமாறு. பிறந்த வரிசையின்படி இஸ்மயேலின் புதல்வரின் பெயர்கள். இஸ்மயேலின் மூத்த மகன் நெபயோத்து. மற்றவர்கள் கேதார், அத்பியேல், மிம்சாம், மிஸ்மா, தூமா, மாசா, அதாது, தேமா, எட்டூர், நாபீசு, கேதமா ஆவர். இவர்களே இஸ்மயேலின் புதல்வர்கள். 12 குலங்களின் தலைவர்களான இவர்கள் தங்கள் குடியிருப்புகளுக்கும் பாளையங்களுக்கும் தங்கள் பெயர்களையே இட்டார்கள். இஸ்மயேல் மொத்தம் 137 ஆண்டுகள் வாழ்ந்தபின் இறந்தார். அவர் இறந்து தம் இனத்தாரோடு சேர்த்து கொள்ளப்பட்டார். அவர் மரபினர் அவிலாவுக்கும் சூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் வாழ்ந்து வந்தனர். இது எகிப்திற்கு கிழக்கே அசீரியா வரை உள்ளது. இவர்கள் தங்கள் சகோதரர்கள் அருகே வாழ்ந்தாலும் பிரிந்தே இருந்தார்கள். ஏசா யாக்கோபின் பிறப்பு. ஆபிரகாமின் மகன் ஈசாக்கின் வழிமரபினர் பின் வருபவர் ஆவர். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தார். ஈசாக்கு தமக்கு 40 வயது நடக்கும் பொழுது ஆராமை சார்ந்த அரமேயன் பெத்துவேலின் மகளும் அரமேயன் லாபானின் சகோதரியுமான ரெபேக்காவை மணந்து கொண்டார். ஈசாக்கு மகப்பேறு இன்றி இருந்த தன் மனைவிக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். ஆண்டவரும் அவர் மன்றாட்டை கேட்டருளினார். அவர் மனைவி ரெபேக்கா கருத்தரித்தார். ஆனால் அவருடைய கருப்பையில் இருந்த புதல்வர்கள் தங்களுக்குள் முட்டி மோதிக்கொண்டார்கள். அதை உணர்ந்த அவர், எனக்கு இப்படி நடப்பது ஏன் என்று ஆண்டவரிடம் கேட்க சென்றார். ஆண்டவர் அவரை நோக்கி, உன் கருப்பையில் ஈரினங்கள் உள்ளன. உன் வயிற்றிலிருந்தே ஈரினத்தார் பிரிந்திருப்பர். ஓரினம் மற்றதை விட வலிமை மிக்கதாயிருக்கும். மூத்தவன் இளையவனுக்கு பணிந்திருப்பான் என்றார். அவருக்கு பேறுகாலம் நிறைவுற்றபோது 2 பிள்ளைகள் கருப்பையில் இருந்தார்கள். முதலில் வெளிவந்த பிள்ளை செந்நிறமாகவும் உடல் முழுவதும் முடிமயமாகவும் இருந்தது. எனவே அதற்கு ஏசா என்று பெயரிட்டனர். 2வது பிள்ளை தன் சகோதரன் ஏசாவின் குதிங்காலை கையால் பற்றி கொண்டு வெளிவந்தது. எனவே அதற்கு யாக்கோபு என்று பெயரிடப்பட்டது. அவர்கள் பிறந்தபோது ஈசாக்கிற்கு வயது 60. ஏசா தலைமகன் உரிமையை விட்டுவிடுதல். இருவரும் வளர்ந்து இளைஞரான போது அவர்களுள் ஏசா காட்டு வெளியில் திரிந்து வேட்டையாடுவதில் வல்லவனாய் வாழ்ந்து வந்தான்.
ஆனால் யாக்கோபு அமைதி உடையவனாகவும் கூடாரத்தில் வாழ்பவனாகவும் இருந்தான். ஏசா வேட்டையாடி தந்த உணவின் பொருட்டு ஈசாக்கு அவன் மேல் அன்பு கொண்டிருந்தார். ரெபேக்காவோ யாக்கோபின் மீது அன்பு கொண்டிருந்தார். ஒரு நாள் யாக்கோபு சுவையான கூழ் சமைத்து கொண்டிருந்த பொழுது ஏசா களைத்து போய் காட்டு வெளியிலிருந்து வந்தான். அவன் யாக்கோபிடம், நான் களைப்பாய் இருக்கிறேன், இந்த தின்பண்டத்தில் இந்த செந்நிற சுவையான கூழில் எனக்கு கொஞ்சம் கொடு என்றான். அவனுக்கு ஏதோம் என்னும் பெயர் வழங்கியதற்கு இதுவே காரணம். யாக்கோபு அவனை நோக்கி, உனது தலைமகன் உரிமையை இப்போதே எனக்கு விற்றுவிடு என்றான். அவன், நானோ சாக போகிறேன், தலைமகன் உரிமையால் எனக்கு என்ன பயன் என்றான். யாக்கோபு, இப்போதே எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். எனவே ஏசா ஆணையிட்டு தலைமகன் உரிமையை யாக்கோபுக்கு விற்றுவிட்டான். யாக்கோபு ஏசாவுக்கு கொஞ்சம் அப்பமும் சுவையான பயற்றங்கூழும் கொடுக்க அவனும் உண்டு குடித்தான். பின்னர் எழுந்து போனான். இவ்வாறு ஏசா தன் தலைமகன் உரிமையை பொருள்படுத்தாமல் போனான்.